மதி சுரேஷ் வீட்டுக்கு வந்து தங்கராஜை வச்சு செய்கிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். காலையில் மணி 8க்கு மேலாகுது. அப்போ ராஜலட்சுமி சொல்கிறாங்க, அடியே அழகு, என்ன சுரேஷ் ரூம்லேருந்து அந்த மதி எழுந்து வர காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகு சொல்கிறாங்க, அத்தை பாவத்தை அவங்களுக்கும் நேற்று தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் அசதியில் தூங்குனாலும் தூங்குவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாண்டி ஆமாம், என்னதான் அசதி இருந்தாலும் ஒரு பொட்டை புள்ள 8 மணி வரைக்குமா தூங்குறது, போய் கதவை தட்டி அவளை எழுப்பிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே அழகும் அத்தை நான் தட்டல அத்தை, நீங்கள் வேணா போய் தட்டி எழுப்புங்க அத்தை அப்படின்னு சொல்ல, ஆனாலும் வர வர உனக்கு மரியாதை குறைஞ்சிட்டே போகுதுடி அழகு, ஜாக்கிரதை. டே பாக்கியராஜ், உன் பொண்டாட்டி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதே இல்லை, திமிரு வர வர அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே பாக்யராஜோ, அம்மா நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன், நீங்கள் என்ன சொன்னீங்க அழகு கிட்டேன்னு. அம்மா ஏம்மா பாவம், அவளை காலங்காத்தால் போய் அவங்க ரூமை தட்டி எழுப்ப சொல்கிறீங்க, நீங்கள் தட்டினா கூட அது பெரிய மனுஷின்னு சொல்லி யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ், அழகு குடு அழகு, லஞ்ச் பாக்ஸ் ரெடி தானே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை பேக் பண்ணி எடுத்து வாங்கிட்டு நிற்கிறாரு. அந்த சமயம் பார்த்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு மதியே அப்படியே தன்னோட 2 கையையும் தூக்கி சடவு முறிச்சுக்கிட்டே வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து எல்லார் முன்னாடியும், வாமா வா, உன்னை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜலட்சுமியும் அப்படியே முகத்தை உருன்னு வச்சுட்டு சொல்கிறாங்க. உடனே மதியும், என்னை பற்றியா, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க மதி. உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஆமாம் மணியை பார்த்தியா, 8 மணி ஆச்சு, எங்கள் வீட்டில் மருமகளுங்க எல்லாம் 4 மணிக்கே எழுந்திருக்கணுங்கிறது எழுதப்படாத சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, அது என்ன மருமகளுங்களுக்கு மட்டும் தனியாக சட்டம், எல்லாருக்குமே சட்டம்னா ஒரே மாதிரி போட்டால் அது பெஸ்ட்டாக இருக்கும், அப்படியெல்லாம் என்னால் எழுந்திருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஷாக் ஆகி பின்னாடியே வந்த சுரேஷ் சொல்கிறாரு, என்ன முதல் நாளே எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்க, உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் எதிர்த்து பேசலை, என்னால் உண்மையிலேயே 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியாது, அதைத்தான் சொன்னேன், இது என்ன எதிர்த்து பேசுகிறேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஏன் உன் அக்கா அழகு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்துக்கும் சமைக்கிறாள்ல, இனிமேல் அவள் வேலையில் நீ பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன மிரட்டுற வேலை வேண்டாம், எனக்கு நேரம் ஆச்சு காலேஜுக்கு அப்படின்னு சொல்ல, என்னது நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு நீ காலேஜ் போறியா, ஆமாம் உன்னை யார் காலேஜ் போகிறதுக்கு அனுமதிச்சா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. உடனே அழகுமதி, ஓஹோ இப்போதானே புரியுது, உங்கள் புள்ள சுரேஷ் யார் மாதிரிங்கிறது நீங்கள் பேசுகிறத வச்சு தான் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியுது, அப்படியே ஒரு அராஜகமான பேச்சு, ஆணவமான திமிரு எல்லாம் உங்களை மாதிரியே உங்கள் புள்ள சுரேஷ் இல்லை ஏத்த அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக சிரிச்சுக்கிட்டே கூலாக பேசுகிறாங்க அழகுமதி. உடனே என்னடி என்ன என்னமோ கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்க, காலேஜ் போகக்கூடாதுன்னு சுரேஷ் உங்ககிட்ட சொல்லலையா, ஏண்டா சுரேஷ் நீ சொல்லாமல் எப்படிரா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே மாமியார் ராஜலட்சுமி. உடனே சுரேஷ் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா என்னையே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திடுதிப்புன்னு இவ கழுத்தில் தாலி கட்ட வச்சு திடீர்னு முதல் ராத்தினின்னு சொல்லி நேற்று ரூம்குள்ளே விட்டு இப்போ வெளியில் வந்து என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, இவ காலேஜ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுரேஷ். உடனே அழகுமதி சொல்கிறாங்க, என்ன இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க, நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், எம்ஃபில் முடிச்சு இப்போ பிஹெச்டி வேறு படிச்சுட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னோடய படிப்புக்கான மதிப்பு வேலைக்கு போகலைன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க, என்னாலெல்லாம் முடியாது, வேலைக்கு போகாமல் சத்தியமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் வந்து சொல்கிறாரு ராமமூர்த்தி, இதை பாருமா மதி, உன் அக்காக்காரி அதுதான் அழகு, எங்கள் மூத்த மருமக, அவளும் உன்ன மாதிரி தான் எம்எஸ்சி முடிச்சிருக்கா, அவள் வீட்டில் இங்கே எல்லாத்தோட வேலையையும் பங்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கால, அந்த மாதிரி தான் நீயும் படிப்பை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமேல் வீட்டு வேலையை பார்த்தோமா, குழந்தைய பெத்தமா வளர்த்தனமான்னு இருக்கணும், அதுதான் இந்த வீட்டோட பழக்க வழக்கம், பொம்பளைங்க எல்லாம் யாருக்கும் வேலைக்கு போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே தங்கராஜ் வர்றாரு. மாப்பிள்ளை வாங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தம் போட எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அதே சமயம் அழகுமதி இத்தனை நேரம் நின்றுட்டு இருந்தவங்க தங்கராஜை பார்த்த உடனே வேணுனே சோஃபாவில் போய் உட்காந்துடுறாங்க. அதே சமயம், அக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு ஒரே ஒரு கப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற அழகை பார்த்துட்டு சொல்ல, உடனே அழகும் இதோ எடுத்துகிட்டு வர மதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்ன திமிருடி
அறிவுடி உனக்கு? எங்கள் மாப்பிள்ளைய பார்த்தா நாங்களே முன்னாடி உட்கார மாட்டோம், நீ என்னடானா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க, எழுந்துரு முதல்ல மேலே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்ல, உடனே கால் மேலே கால் போட்டிருந்த அழகுமதி ஒரு காலை தூக்கி கீழே வைக்க, உடனே மறு காலை தூக்கி மறுபடியும் மேலே போடுறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மாமனார் ராமமூர்த்தி, மாமியார் ராஜலட்சுமி. உடனே தங்கராஜும் தான் போட்டிருந்த கருப்பு நிற கூலிங் கிளாஸை கழட்டிட்டு, டேய் சுரேஷு, என்னடா உன் பொண்டாட்டி எப்படி மரியாதையாக நடந்துக்கணும்னு கூட தெரியாம தான் வளர்ந்துருப்பா போல அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் அடிக்க போகிற மாதிரி போகிறாரு. எங்கள் மாமா தங்கராஜ் முன்னாடி என்ன தைரியம் இருந்தால் உட்கார்ந்ததும் இல்லாமல் கால் மேலே கால் போட்டுட்டு காஃபி வேணும்னு கேட்ப, நீ என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? பெரிய அரண்மனையிலிருந்து இந்த வீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கிற மகாராணின்னு நினைப்பா? ஓங்கி பலார்னு விட்டுருவேன், எழுந்திரடி மேலே அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு போறாரு. அப்படியே ஓங்குன கையை எழுந்திருச்சு கையை மடக்கி அமுத்தி பிடிக்கிற மதி கேட்குறாங்க சுரேஷ் கிட்ட, சாருக்கு என்ன திரும்பவும் வேலைக்கு போகலாம், வேலையில் ரீஜாயின் பண்ணலாங்கிற அபிப்பிராயம் எல்லாம் இல்லை போல அப்படின்னு கேட்குறாங்க எகத்தாளமா. உடனே சுரேஷோ, என்ன அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், அதனால் நான் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு திமிரா பேசுகிறியா? என் பொண்டாட்டிடி நீ, நான் ஒன்றும் உனக்கு அடங்கி போகணுங்கிறது கிடையாது, நீ தான் அடங்கி போகணும். ஞாபகம் இருக்குல்ல, உங்கள் அப்பனுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வர வச்சவர் எங்கள் மச்சான். அதனால் நீ ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கலன்னா ஒட்டு மொத்தமாக உன் குடும்பத்தோட பிடியும் எங்கள் மாமா கையில் இருக்குது. வீடு வாசல் அதுக்கப்புறம் வேலை ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் உங்கள் அப்பனை நிறுத்தி அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே சிரிக்கிறாங்க அழகுமதி. என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? என்னால் தாங்க முடியாதுப்பா, ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு பொண்ணை அதுக்கு வேண்டி பலிகடை ஆக்கிட்டாரு, ஆனால் அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் உண்மையில் நீ தான்டா எனக்கு பலிகடா. இனிமேல் இங்கே எல்லாரும் கேட்டுக்குங்க, இங்கே நிற்கிறவங்க. ஹலோ மிஸ்டர் தங்கராஜ், இந்த வீட்டோட மருமகன், இந்த வீட்டோட ஹிட்லர், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த அழகுமதியை யாருமே அணை போட்டு அடைக்க முடியாது, அதாவது யாருமே என்னை அடக்க முடியாதுன்னு சொல்கிறேன். எனக்கு ஓன் நாலேஜ் இருக்குது, ஓன் எல்லா விருப்பம் வெறுப்பம் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிற எனக்கு நல்லா யோசித்து ஒரு தடவைக்கு பல தடவை நல்லது எது கெட்டது எதுன்னு தோணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்குது. உங்களோட அட்வைஸை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன இனிமேல் அப்படி உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி நெல்லு, இப்படி கை கட்டி நெல்லு, எங்கள் மாமா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டணும் அடக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருமா சேர்ந்து கூண்டோட உள்ளே போக வேண்டியது வந்துடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி மிரண்டு போய் பார்க்குறாங்க ராஜலட்சுமி, ராமமூர்த்தி. அதே சமயம் தங்கராஜ், டேய் சுரேஷு, விடுறா விடு, என்ன பண்ணுறது, இளங்கன்று பயம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டா இப்போதைக்கு இவ இந்த வீட்டுக்குள்ளே இப்போ தானே வந்திருக்கா. இனிமேல் தானே இந்த தங்கராஜோட இன்னொரு பக்கத்தை பாப்பா. இவளாம் நானானு மோதி பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா போல. ஆனால் இந்த தங்கராஜுக்கு இந்த மாதிரி ஒரு பொட்டச்சி கூடலாம் மோதி பழக்கமே இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது போல. ஏண்டா சுரேஷு அப்படின்னு கேட்க, உடனே சுரேஷோ, மாமா இவளை போய் என் கழுத்தில் கட்டி வச்சதும் இல்லாமல் இவ முகத்தில் முழிச்சு டெய்லியும் இவ பேசுகிற திமிர் பேச்சை வேற கேட்கணும்னு என்னோட தலையெழுத்தை மாற்றிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுரேஷ். உடனே தங்கராஜோ, டேய் சுரேஷு, அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா நிதானமா உன் பொண்டாட்டி அழகுமதிக்கு நீ யாருன்னு புரிய வைப்பான் இந்த மச்சான் அப்படின்னு சிரிக்கிறாரு தங்கராஜ்.